காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்களில் ரொம்ப வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விட என்னவோ, ஆனால் என்ன நடந்தால் என்ன, விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? மற்றவங்க இதை மைனஸாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி உறுதியான மனசுக்காரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. மன வலிமை அதிகம். அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் தீவிரம் காட்டுவாங்க. முன் வச்ச காலை பின் வைக்கிற வேலையே கிடையாது. சிந்திக்கவும் மாட்டாங்க. இது நம்ம செய்யறது கரெக்டா அப்படிங்கிற அந்த செகண்ட் அந்த ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. இப்படி நல்ல ஒரு எதையுமே ஒரு மேலோட்டமாக பார்க்கவே மாட்டாங்க. ஆழமாக ஆராய்ஞ்சு மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சு அப்போ தான் இவங்களை எல்லாரும் ஏமாற்ற ஈஸி இல்லை தான். ஆனால் இவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க. புரியுதுங்களா? கண்ணை மூடிக்கிட்டு தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக நம்பிக்கையை யார் மேலே வைக்கணும், யாரை நம்பணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே இல்லாமல் வச்சுருவாங்க. ஆனால் பிறவி கூட இவங்களுக்கு கடவுள் கொடுத்தக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வரம்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு தப்பு இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா பொய் இருக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லவங்க கெட்டவங்க யாரு தெரியுங்களா? இருந்தாலுமே பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா இது விளையாட்டா அந்த மாதிரி நீங்கள் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையவே இழந்து நிற்கிறீங்க. ஏன் உங்களை மாதிரி கணிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா, அவனால் நமக்கு நல்லதா கெட்டதா இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற ராசிகள் எல்லாமே இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க. அது தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணங்க. துணிவு, மன வலிமை, ரகசியத்தை காக்கிறதுல உங்களை விட்ட ஆட்களே கிடையாதுங்க. ஒருத்தர் சொல்கிறான் ஒரு விஷயம், ஆனால் மற்ற ராசிக்காரர்களோ இல்லை மற்றவங்களோ வச்சுக்கோங்களேன், அது ரகசியம் காக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் செத்தாலும் உண்மையை வெளியே சொல்லாத ராசிக்காரங்க அப்படின்னா விருச்சிக ராசியை சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டா போதும், சாதிக்காமல் விட மாட்டாங்க. அந்த உறுதி மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி தெய்வத்தை ரொம்ப நம்புவீங்க. நீங்களாம் மருத்துவராக இருந்துட்டு அந்த நோயாளிகளினுடைய அந்த மன வலிமையை அழகாக கையாளுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு தீவிரமான நோய் பாதிப்புனால ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கூட உங்ககிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுத்து மன வலிமையை மேம்படுத்தி தீவிரமாக போராடி அவங்கள சரி பண்ணிடுவீங்க. உளவியல் துறையில், சிகிச்சை துறையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரத்தோலை சுற்றிட்டு இருப்பாங்க. ஜட்ஜ் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, இந்த சிபில்ஸில் விருச்சிக ராசியில் ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும். இவங்க அதில் இருந்தாலே எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிச்சிருவாங்க. வலிமையான ஆளுமை, கவர்ச்சிகரமான பேச்சு, அரசியல், நிர்வாகம், படை, போலீஸ், அதிகாரத்துறைகளில் உயர்த்தக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு. இவங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் சும்மாலாம் இருக்காதுங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காந்த சக்தி மாதிரி மற்றவங்களை ஈர்த்துக்கிட்டே தான் இருக்குங்க. தனியாக அடையாளம் பெற்று நிற்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. சூப்பராக இருக்கே, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு மைனஸும் இல்லையே, இந்த அளவுக்கு விருச்சிக ராசி இருந்து ஏமா எல்லாரும் விருச்சிக ராசியை மட்டும் வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். எங்களை முன்ன வச்சுக்க பின் வைக்க முடியலை, மனசு வச்சதே இல்லை, மனசில் இருந்ததை சாதிக்காமல் விட முடியறதில்ல. ஆனால் என்னத்தை தான் பண்ணுறது, எங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, நாங்கள் நினைக்கிறத செய்யணும்னு முடிவு பண்ணி தான் செய்யணும், அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, யார் என்ன சொன்னால், யார் என்ன செஞ்சால், என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு செய்கிறதுல நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது அப்படின்னு நான் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். யாருக்காகவும் எதையுமே நீங்கள் மாற்றிக்கவே வேண்டாம். நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேங்க.
கேர்லெஸ், நேரங்காலம் போனால் மட்டும் திரும்ப வராது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி தீவிரமாக இருங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் சிறப்புங்க. யாரையும் எடுத்து பேசாதீங்க. இந்த உங்களுக்கு இருக்கு இல்லையா, மற்றவங்களுடைய அகங்காரமாக தெரியுதுங்க. ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களாம் தெரியுது. அதை மட்டும் நீங்கள் துரத்திட்டா இன்னுமே சிறப்புங்க. ஸோ இப்படி அப்படின்னு உயர்வாக பேசக்கூடிய இவ்வளவு அழகான விஷயங்களை வச்சுக்கிட்டு விருச்சிக ராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நேரம் சரியில்லையே, காலம் சரியில்லையே, எந்த கிரகம் எங்கே உக்காந்துக்கிட்டு இருக்குது, எந்த கிரகம் எங்கே உட்காந்துக்கிட்டு என்னை பாடாப்படுத்துதோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற பல விதங்களில் முயற்சி பண்ணிட்டீங்க. பல நேரங்களில் பல பேரால் ஏமாந்தும் போயிட்டீங்க. எப்படியாவது ஒரு விஷயம் செய்யணும் தீவிரமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த சமயத்தில் நல்லா உங்கள் எதிரிகள் உங்கள் கழுத்தை வச்சு அறுத்திருப்பாங்க. துரோகிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. துரோகிகளால் பாதிக்கப்பட்ட ராசி விருச்சிக ராசி. விறுவிறுன்னு முன்னேற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதுமே போன மாதிரி தான் வாழ்க்கை இப்போ இருக்கும். குறிப்பாக பண விஷயங்களில் பல விதங்களில் ஏமாந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜோதிட ரீதியாக முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குருவால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து தீராத தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார். 8 அப்படின்னா அஷ்டமங்க. அந்த இடத்துல எந்த கிரகம் உக்காந்தாலும் சரி, அதில் பாதிப்பு பல வகைகளில் வரும். அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் ஏதோ அவரால் முடிஞ்சது என்னன்னா, எதையுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம இருந்தார். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகளை தடுக்க முடியாமல் இருந்தார். ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, குருவால் தீராத தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உங்களுக்கு இப்போது இந்த பாக்கியத்தில் அமரக்கூடிய இந்த குருவால் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள். இது வரைக்கும் எதை தொட்டாலும் தள்ளி போயிருக்கும். ஆரோக்கியத்தில் பின்னடைவு, சலிப்பான மனநிலை, எல்லாத்தையுமே கஷ்ட காலத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இனி ஆஸ்வாசமாக ஆக போகிறீங்கப்பா. கண்டிப்பாக எங்கடா போகிறது அப்படின்னு ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் கத்தலாமா கதறலாமா, யார்கிட்ட போய் அழுகிறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஒரு சில சமயம் ஓன்னு அழுதுருப்பீங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த தேதியிலிருந்து உங்கள் ராசியில் அமரக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறாருங்க. இது நாள் வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ணிட்டேன், தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ, இனி உனக்கு நான் கொடுத்த தொல்லைக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போது 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. இந்த அதிசார குரு அப்படிங்கிறவர் 48 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. கடகராசி குரு பகவானினுடைய உச்ச வீடுங்க. அங்கங்கே இருந்து தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் தொட்ட காரியம் தடை, எதை தொட்டாலும் கஷ்டம் கண்ணீர், இதுக்கு மட்டுமே சொந்தக்காரர்களாக நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. இழுப்பறியாக இருந்த நிலை மாறும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மழலை செல்வத்தை பெற போகிறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். அதே மாதிரி நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைகள்லேயே நீங்கள் நினச்ச மாதிரி சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமாக இருக்க போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு சேர்க்க போகிறீங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறதோ இல்லை புதுப்பிக்கிறதோ நினச்சிருந்தா அதை செய்யக்கூடிய சரியான காலகட்டம். அதற்கான வாய்ப்புகளுமே அமைங்க. இதில் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் விழுறதுனால அழகு இளமை இது எல்லாமே கூட போகுது. சேர்ந்திருந்த உங்களுடைய முகம் பொலிவு பெற போகுதுங்க. அனைத்திலும் வெற்றி பெற போகிறீங்க.
தன்னம்பிக்கை தைரியத்தோட வலம் வர போகிறீங்க. முன்னேற்ற பாதையில் நடைபோட திட்டம் தீட்டுவீங்க. இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்கள் முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். தொட்ட காரியங்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இளைய உடன்பிறப்புகள் உறவுகளால் நன்மை அதிகமாகும். இதில் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாக்குது. பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குணத்தில் கர்ணன், ஆன்மீகத்தில் சிவபெருமான், வீரியம் மற்றும் போராட்டத்தில் நீதியை நிலைநாட்டுறதுல முருகப்பெருமான், கடுமையை காட்டுதலும் பழிவாங்கக்கூடிய மனமும் பாதுகாப்பும் தரக்கூடியதில் காளியம்மன், விஸ்வாசம் அர்ப்பணிப்பு மன வலிமையை கம்பேர் பண்ணால் ஆஞ்சநேய பெருமான், அன்பு பாசம் செல்வ வளத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பார்வதி தேவி. யாரை சொல்லிட்டு இருக்கமா நீ? இது எல்லாத்துக்கும் பொருத்தமான காலபுருஷனுக்கு 8ஆவது ராசியாக வளம் பெறக்கூடிய அங்காரகன், அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே. விருச்சிகம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது, முதல் பாயிண்ட். ஆனால் இதை பற்றி கவலையும் படமாட்டீங்க. அட போடா, உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, நான் அப்படித்தான் இருக்கேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இப்படியெல்லாம் ஜால்ரா அடித்து பேசுறது, இந்த மலிப்பி பேசுறது எல்லாம் எனக்கு வராது, உண்மையாக பேசுகிறோம், இல்லை சத்தமாக பேசுனா என்ன தப்பு, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பஞ்சபூத தத்துவத்தில் இவங்க நெருப்பு மாதிரி, நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க, ஜலராசி. அவங்களுக்கு சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா ஒருமுகமாகவே இருக்காது, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ராசின்னு பார்த்தா பெண் ராசியை நாங்கள் சொல்லுவோங்க. கோபத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானவங்க தான். ஆனால் எல்லாத்துலேயும் உண்மை நேர்மை கண்டிப்பாக இருக்கும். கோடி ரூபாய் தரம்பா, இதை பண்ணிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுனால அதை நீயே வச்சுக்கோ, இந்த கூளை கும்பிடு போடுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி தடாலடியாக பேசக்கூடியவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி தூக்கி கொடுக்கறதுல மகாபாரத கர்ணனை நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏன்னு கேட்குறீங்களா? விஸ்வாசம், தியாகம், தைரியமாக இருப்பாங்க. அதே போல் ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க, ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக உசுரையும் கொடுப்பாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. தனக்கான உரிமையவே இறுதி வரைக்கும் தேடக்கூடியவங்க. பாசம், அன்பு, செல்வம், செல்வ வளம் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் தரக்கூடியவங்க விருச்சிக ராசி. ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்க இவங்க. போராளி தத்துவத்துக்கு தளபதித்துவத்துக்கு உரித்தானவங்க. ஒருத்தவங்கள முன்னிறுத்திட்டா போதுங்க, மற்ற விஷயத்துல அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க. தன்னோட சொந்த வேலையை கூட, தன்னோட சொந்த வெறுப்பு விருப்புகளை கூட விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பொதுநலத்துக்காக பாடுபட வைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி ஏங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறாங்க, பொதுவாக யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் விருச்சிகத்துக்கு யாரையும் பிடிக்க மாட்டேங்குது? கலியுகத்தில் வாழ்கிறோம். உண்மையை பேசினா இவங்க உருப்பட முடியுமா? முடியாது இல்லையா? இதனாலேயே விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பகையாளிகளாக நிற்கிறேன். நிறைய எல்லாம் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த உலகமே எதிராக நிற்குதுன்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வாய் கூட, ஏன் பெத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அதுவா இது வீட்டில் தண்டம்தான் இப்படின்னு வாய் பேசுவாங்க. இது விருச்சிக ராசிக்கு. பெண்கள் எல்லாமே கொஞ்சம், பெண்களுக்கு எல்லாமே ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. புகுந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒதுக்கப்பட்ட நிலையில தாங்க இருப்பீங்க. ஆண்களும் அதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பெண்களை விட பாதிப்பு அதிகம் இவங்க பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல எப்படியாவது ஒன்று ஒழிச்சு கட்ட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் என்ன வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உத்தியோக பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. இப்படி ஒரு கல்லை நகர்த்திட்டு பாறையை தான் நான் நகர்த்தினேன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யெல்லாம் உங்களுக்கு வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறதே ஒரு மறைக்கப்பட்ட ராசினாலனா விருச்சிக ராசி. எங்கே எங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு நல்லது நடந்துட்டா மட்டும் கூட இருக்கவங்களாம் விட்டுருவாங்களா? அது கடவுளுக்கே பொறுக்காது, அந்த தெய்வத்துக்கே பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த மாதிரி தாங்க
கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் அடி வாங்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு செல்வம் கொட்ட போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஏன்னா செல்வ வளத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகம். ஒரு மனுஷனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கானா, நிம்மதியாக இருக்கானா, நல்ல காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கானா, அவன் போகிற இடம் ஃபுல்லாக அவனுக்கு சந்தோஷம் ததும்புதா, அதுக்கு காரணகர்த்தாவா சுக்கிர பகவான் இருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் விருச்சிகத்துக்கு அமைய போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி இடத்துல அமர போகிறாருங்க. இவர் என்னன்னா 7க்குரியவன், திருமண விரயஸ்தானத்தோட அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால இனி திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க. திருமண முயற்சிகள் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. ஆல்ரெடி திருமணமானவங்க பிரிஞ்சு போன நிலையில கூட கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாக அமையும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே நம்ம மனைவின்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம். இப்போ இவர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க, தடைப்பட்டு போச்சு, கல்யாணம் வரைக்கும் கூட போய் முடிவாகி அது நின்று போச்சு, இல்லை திருமணமான கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிட்டோம், இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், இப்படி இருந்தால் கூட சரிங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு நீங்கள் பொருத்தமான நிறைய யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது. விருப்பமான ஒரு வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அமையலாங்க. இல்லை காதலில் பல வருஷம் நாங்கள் ஒன்றா இருக்கோம், வீட்லேயும் ஒத்துக்கலாம், இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக 2 வீட்டோட சம்மதத்தோட ஜாம்னு உங்கள் கல்யாணம் பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், கணவன் மனைவி சமுதாயத்தில் நாட்டம், அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க வைக்குங்க. நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போனவங்க அவங்க மூலமாக நல்லது நடக்கும். இதில் கணவன் மனைவி ஒற்றுமையோட காரணமா சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கூட இப்போ உருவாகுங்க. அப்படி உருவாச்சுன்னா ஆணும் பெண்ணும் துணையா இருந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. திருமணம் எல்லாமே சிறப்பா அமையும். ஏற்கனவே கூட்டு தொழில் செய்யறவங்களோட சங்கடங்கள் விலகும். விவாகரத்தானவங்களுக்கு கூட 2வது திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை, கலை, கட்டுரை இது போன்ற கலைத்துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே சுக்கிரன் 12க்குரியவர். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டு தொழில் செய்யணும், இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவானினுடைய அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க பறந்து போக முடியும். ஸோ விருச்சிக ராசி பறந்து போகலாம். அதே போல் பணவரவு தாராளமாக இருக்குங்க. தகவல் தொடர்பு, வெளிநாடு போயிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுது. இதோட குருவோட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பாராத பணத்தை கொடுக்கும். கடகராசி அப்படிங்கிறதே குருவுடைய நட்சத்திரம் தான். அதே போல் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். நிறைய பயணங்கள் போவீங்க, மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் மாற்றம், விரும்பிய இடத்திற்காக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே அமையக்கூடிய காலகட்டம்ங்க. வியாபாரம் செய்கிறவங்களா இல்லை அற்புதமான வியாபாரத்தை பல மடங்கு உயர்வுக்கு கொண்டு போக போறீங்க. ரியல் எஸ்டேட்டு, வீடு, வண்டி, வாகனம் இது போன்று வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலவலம் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஓகேங்களா. அதே போல் இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டை புனரமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் அதிக அளவில் இருக்குங்கன்னா குழந்தைகள் பற்றின சிந்தனைகள், வேலையை பற்றின சிந்தனைகள், தொழில் பற்றின சிந்தனைகள் எல்லாமே அதிக அளவில் இருக்குங்க. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும். திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் நிர்வாகம், மேலாண்மையில் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தினால நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையில் வாழ போகிறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. கைவசம் இருக்கக்கூடிய பணத்தை வீணாக செலவழிக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதும் சேமித்து வைக்கிறதும் சிறப்புங்க. அதே போல் தொழில் மற்றும் உத்தியோகம், வேலை பொழுது இருக்குங்க. உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகளோட காரணமாக எல்லாமே அதிகமாக இருக்குங்க.
வணிகத்தில் இருக்கீங்களா? புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அரசாங்கம் சார்ந்த நன்மைகள் சாத்தியம். இதுவே காதல் மற்றும் திருமணம். காதல் உறவெல்லாம் வலுவடைய போகுது. சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். அதே போல் திருமணம் நிச்சயமாயிடுச்சு, ஆனால் திருமணம் நடக்கிறதுல தாமதமாகுது. கல்யாணமே முடிவாக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்ல செய்திகள் வருங்க. திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் பெருகும். இதுவே ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்குங்க. தியானம் உங்கள் மனசுக்கு தெளிவு கிடைக்கும், எல்லாத்தையுமே கொடுக்குங்க. உங்களுக்கு வளர்ச்சின்னு பார்த்தோன்னா கல்வி, ஆராய்ச்சி, தொல்லியல், மருத்துவம் மற்றும் இந்த போன்ற துறைகளில் விருச்சிக ராசிக்காரங்க முன்னேறி போவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு